கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த வசனம் தானியேல் புத்தகத்தில் அருமையான ஒரு சம்பவத்தின் போது அழகாய் தானியேல் ராஜாவை பார்த்து சொல்லுகின்றார். நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் தோன்றி அவரை கலங்க பண்ணினது. அப்போ அவர் சொன்னார், சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் எனக்கு விளக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டிருந்தார். அப்போ தேசத்துல அவ்வளோ பெரிய அரசாட்சியில இருக்கிற ஞானிகள் ஒருவருக்குமே இந்த சொப்பனம் வெளிப்படுத்தப்படவே இல்லை. அவர் என்ன சொப்பனம் பார்த்தாரு, அதுக்குரிய அர்த்தம் என்ன, எதை குறித்து அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படவே இல்லை. அப்போ தானியேலுக்கு மாத்திரம் தேவன் அதை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவர் சொல்றாரு, காலங்களையும் சமயங்களையும் தேவன் மாற்றுகின்றவர். பிரியமானவர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகின்றவர். அதனோடு கூட அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கின்றவரும் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சோர்ந்து போகிற நேரத்துல நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடணும், இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிற தன்மை அவரிடம்தான் உள்ளது. இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இந்த இடுக்கமான இந்த நெருக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். ஏனென்றால் அவர் காலங்களையே மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகின்றவர். வேதத்துல பார்க்கின்றோம் இல்லையா, ரூத் ஒரு நாள் போவாசுடைய வயல்வெளியில சிந்தி கிடக்கிற கோதுமை மணிகளை பொறுக்கி கொள்ளும்படியாக தனக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் பசிக்காக பொறுக்கி கொள்ள வந்த ஒரு பெண் தான். ஆனா அந்த ரூத் பாருங்க, அந்த காலத்தை கர்த்தர் மாற்றினார் பாருங்களேன். அவள் அவ்விதமாக பசியாற்ற பொறுக்கி கொள்ள வந்த காலங்கள் மாறி போயின, சமயங்கள் அந்த சமயம் மாறி போயின, அவருடைய சூழ்நிலை தேவன் மாற்றினார். ஒரு நாள் அந்த வயலுக்கே அவள் சொந்தக்காரியாக, உரிமையாக, அந்த வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறவளாக மாறினாள் என்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், அதே போல தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு நாள் அவர் சவுல் ராஜாவுக்கு பயந்து வனாந்தரத்திலும் கெபிகளிலும் குகைகளிலும் அவர் தன்னை ஒளித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அது எத்தனை ஆண்டுகள் அப்படியாக தன் வாழ்க்கையை அவர் நடத்தினார் என்று தெரியல. அவ்வளோ காலங்கள் சவுல் நாட்களிலெல்லாம் அவ்விதமாக அவர் நடந்து கொண்டார். ஆனால் பாருங்களேன், ஒரு நாள் அந்த காலங்களை கர்த்தர் மாற்றினார். அவர் ஒளித்து கொண்டிருந்த காலம், தன்னுடைய மரணத்திற்கு ஒரு அடிதான் என்று எண்ணுகின்ற வேலையெல்லாம் வந்த பொழுது கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் திகிலோடு கடந்து சென்ற வேலைகளை எல்லாம், அந்த சமயங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றினதை பார்க்கின்றோம். 40 வருடங்கள் ராஜாவாக அரியணையிலே அமர்ந்து எருசலேமை அவர் தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்த காலங்களை யோசித்து பாருங்கள். காலங்களை மாற்றுகின்றவர், சமயங்களை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்க சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்படித்தான் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நீங்க யோசிச்சு அதனாலேயே நீங்க டிப்ரெஷன்ல போய் எதுவுமே செய்யாம நீங்க அழுத்தப்பட்டு இருக்கீங்களா? இந்த வசனத்தை இன்றைக்கு நீங்க நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய இந்த காலங்களை கர்த்தர் மாற்றுகின்றவர், என்னுடைய இந்த வேதனையான சமயங்களை கர்த்தர் மாற்றுகிறவர் என்று சொல்லுங்க. பேதுருவை பாருங்க, பேதுரு ஒரு நாள் மறுதலித்து இல்லையா, ஆண்டவரை சிலுவையில் அறைய கொண்டு போகும் பொழுது மறுதலித்து அவர் தள்ளி ஆண்டவரை தூரமாய் சென்றிருந்தார், மனம் கசந்து அழுதார். அந்த காலத்தை கர்த்தர் மாற்றினார். ஒரு நாள் பாருங்களேன், அவர் அவ்வளவு கோழையாக இருந்த பேதுருவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி தைரியப்படுத்தி அவரை அதிபதிகளுக்கு முன்பதாக சுவிசேஷத்தை தைரியமாக பேசும்படியாக வைத்தார்.
3000 5000 என்ற ஜனங்கள் ரட்சிப்படையும்படியாக கர்த்தர் செய்ததை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க கோழையா இருக்கலாம். இன்றைக்கு நீங்க குற்ற மனசாட்சியில பாதிக்கப்பட்டு பின்தங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடம் வாருங்கள். அவர் உங்களுக்கு அழகாய் உங்களை மன்னித்து உங்களை மறுரூபப்படுத்தி உங்கள் இப்படிப்பட்ட காலங்களை மாற்றி உங்களுக்கு உயர்வின் நாட்களை நிச்சயமாக வைத்திருக்கின்றார். அவர் ஞானிகளுக்கு ஞானத்தை அவர்தான் கொடுக்கிறார். அந்த ஞானிகளும் அறிவாளிகளும் போய் எங்கேயோ தாங்களாகவே போய் அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்வது கிடையாது. அது கடையில் விற்கிற சமாச்சாரம் கிடையாது. அந்த ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பது நம்முடைய தேவன்தான். இந்த நாட்கள்லாம் பரீட்சைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீங்கள் கொடுக்க முடியாது, கடையில் வாங்கி கொடுக்க முடியாது, டீச்சர்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க அவருக்கு முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கின்ற கண்ணீரின் காலங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, குடும்பம் உடைக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்து காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிடுகிறாக. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஞானத்தை அருளி செய்து அறிவை அருளி செய்து அவருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்கின்ற நாள். பிரியமானவர்களே, நமது ஆசீர்வாத டிவியின் மூலமாக பிரயோஜனம் அடைந்து வருகிற நீங்கள் ஆசீர்வாத திருச்சபை ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொள்ளும்படி ஆசீர்வதிக்கப்படும்படி அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். நம்முடைய ஆராதனைகளை குறித்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். இயன்ற நேரத்தில், அதாவது 3 ஆராதனைகளில் ஏதாச்சும் ஒரு ஆராதனைக்கு கலந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.